மாமா இல்ல அங்கே இருங்க வரேன். அங்கே இருங்க வரேன். ஏமாமா நான் உங்கள்ட்ட எத்தனை டைம் சொல்றேன், நல்ல பொண்ணா பாருங்க பாருங்க பாருங்க. வரவன் போறதான் கேட்கறான், எப்ப கல்யாணம் எப்ப கல்யாணம், 7 வயசாவது இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கியே அப்படின்னு வரவன் போறதான் கேட்கறான். எத்தனை பேருக்கு போய் சொல்றது? உன்கிட்ட சொல்லியே 2 மாசம் இருக்கும். மாமா 1008 கண்டிஷன் சொல்றீங்க, நான் இப்பவும் சொல்றேன், எனக்கு வந்து பொண்ணு அழகா இருக்கணும், அறிவா இருக்கணும், படிச்சிருக்கணும் எனக்கு அவசியமே கிடையாது. புரியுதா? எனக்கு தேவை பணம். மாப்பிள பொண்ணு வர சொல்லி இருந்தாலும் மாப்பிள. ஆமா, அவங்க என்ன பண்றாங்க மாப்பிள? அட இருயா, நான் இளமை ஒரு மாதிரி வந்துட்டு இருக்கேன். பேசுறேன். சரி பேசு. ஹலோ மாப்பிள, பொண்ணு வீட்டுல பேசிட்டேன். சரி, 2 பொண்ணு இருக்குதான். சரி, 25 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு, 30 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு. சரி, 25 வயசுல இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் வரவச்சுமே உங்களுக்கு தராங்களாம். ரைட்டு. 30 வயசுல இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணீங்கன்னா ஒரு 5 லட்சம் சேர்த்து 15 லட்சம் உங்களுக்கு தராங்களாம். ஓ மாப்பிள, உங்க விருப்பம் என்ன மாப்பிள? 25 வயசுல ஒரு 10 லட்சம், 30 வயசுல ஒரு 15 லட்சம் வரதட்சணை தராங்களா? ஆமா, 50 வயசுல ஏதாவது ஒண்ணு இருக்கா பார்க்க முடியுமா? 50 வயசுல 50 வயசு ஏன் 80 வயசுல ஒரு கிளவி இருக்குது, அதை கல்யாணம் பண்ணிக்கோமாப்ல, வரதட்சணை நிறைய தருவாங்க. ஏமாப்ல? அப்ப வரதட்சணை வாங்கிதான் கல்யாணம் பண்ணுவீங்க, உங்களுக்கு பணம் தான் முக்கியம். வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ணதுக்கு இந்த பொறுப்புக்கு பிச்சை இல்லாம போய் எடு. ஏயா, எங்க அக்காவை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது வரதட்சணை நீ வாங்கிட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இப்ப நான் கேட்டா உனக்கு குத்துது குறையுதா? ஊருக்கு உபதேசம், உனக்கு உல்லாசமா? அட வெக்கம் கட்டாதீங்களா?